ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, எப்படி வந்து உங்கள்கிட்ட டேபிள் இல்லைன்னா அதில் ஒரு டெஸ்க் செட்டப் பண்ணுறது லேப்டாப் வச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இதுதான் நம்ம டேபிள் செட்டப்பு. அதாவது செல்ஃபில் வந்து நான் வந்து கீழே வந்து நியூஸ் பேப்பரும் அந்த சைடு ப்ரௌன் ஷீட்டும் போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த சைடு தான் சிஸ்டம் செட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த சைடு கொஞ்சம் லைட் இருக்கும், அந்த சைடு நம்ம ஸ்டேஷனரி செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லேப்டாப் செட் பண்ண போகிறோம். அந்த சைடு ஸ்டேஷனரி செட் பண்ணி அப்புறம் அந்த கார்னரில் 2 சைடு வந்து ஆணி அடிச்சிருக்கேன். எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் மாட்டுறது உங்களுக்கு தேவைன்னா அடிச்சிக்கலாம், இல்லைன்னா வேணாம் விட்டுருங்க. அடுத்து நம்ம வந்து லேப்டாப் செட் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம வச்சுருக்க லேப்டாப். இந்த லேப்டாப் வந்து கவர்மெண்ட்டுக்குள்ளே கொடுத்த லேப்டாப்பு, லெனோவோட கவர்மெண்ட்டில் கொடுத்த லேப்டாப்பு. இதோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா E4125 அப்படிங்கிற மாடல் நம்பர் உள்ள விண்டோஸ் 10ஓட வர லேப்டாப்பு. அடுத்து நம்ம வந்து மவுஸு பண்ண போகிறோம். அதாவது இது வந்து ரிவர்ஸ் ஆங்கோட ஒயர்டு மவுஸு. இதை நான் ஆஃப்லைன் ஸ்டோரில் வாங்கியிருக்கேன். இதுக்கான டெடிக்கேட்டட் வீடியோ நம்ம சேனலில் எல்லா பொருளுக்கான டெடிக்கேட்டட் வீடியோவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை ப்ளக் பண்ணிக்கலாம். கைஸ். அது வந்து அந்த கார்னரில் நான் வந்து டைப் பண்ணியிருப்பேன். அந்த ஏன்னா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இந்த டேக் போட்டு டைப் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு ஸ்டிப்பு மாதிரி ஆர்கனைஸ் லைட்டு கலர் ஜார்ஜிபி லைட் எரியும். அடுத்து நம்ம வந்து நம்ம ஹெட்ஃபோனை வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் நம்மளோட ஹெட்ஃபோனு. இது ஆஃப்லைன் ஸ்டோரில் வாங்கின ஹெட்ஃபோனு. எல்லா பொருளுக்கான டெடிக்கேட்டட் வீடியோ போட்டிருப்பேன். இதுக்கானது நம்ம சேனல் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிடுங்க. இது வந்து அந்த இதெல்லாம் பிஞ்சு இருக்கும், அதனால் டேப் போட்டு ஓட்டியிருக்கேன். இப்போ நம்ம வந்து நான் வந்து ஒரு ஸ்டாண்டு செட் பண்ணியிருப்பேன். இந்த ஸ்டாண்ட் வந்து வாட்டர் பாட்டிலில் ஃபுல்லாக மணல் கொட்டி செட் பண்ண ஸ்டாண்டு. அடுத்து வந்து அந்த கார்னரில் இடம் பாக்கி இருக்குல்ல, அதுக்காக ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் எடுத்துருக்கேன். அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து நான் வந்து இது யூஎஸ்பி பென்ட்ரைவ்ஸு, அப்புறம் வந்து ஓடிஜிஸ் இதெல்லாம் வச்சுருப்பேன். இதெல்லாம் வச்சு போட்டு வச்சு மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஆர்கனைசர் பாக்ஸ் வச்சுருக்கேன். அதை வந்து அந்த கார்னரில் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த கார்னரில் இது வச்சுக்கலாம். இது வந்து மவுஸுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாத மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து மவுஸை ஸ்வைப் பண்ணுறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நான் வந்து ப்ரௌன் ஷீட் ஏன் கீழே ஒட்டியிருக்கேன்னா, மவுஸுக்கு வந்து ஒரு மவுஸ் படாமல் அது யூஸ் ஆகும். அதனால தான் கீழே வந்து மவுஸுக்கு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இப்போ வந்து இந்த கார்னர் இந்த சைடு நம்ம வந்துடலாம். அந்த சைடு சிஸ்டம் ஒர்க் முடிஞ்சு இந்த சைடு வந்து நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் செட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு. இதில் வந்து இது வந்து ஒரு குறிப்பிட்ட மீட்டர் 3 பின் பிளக் வந்து வரக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் பட்டன் இருக்கும். 4 வந்து 4க்கு அடாப்டர் போர்ட்ஸ் இருக்கும். மேலே வந்து யூஎஸ்பி 6 யூஎஸ்பி போர்ட்ஸ் இருக்கும். இதுதான் வந்து அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். மொத்தமாக வந்து இதோட சேர்த்து ஒரு ஃபியூஸும் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. மேலே வந்து ஃபியூஸும் இருக்குது சேஃப்டிக்காக. இதை நம்ம செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டேஷ்னரிஸ், புக்ஸ், நோட்ஸ் செட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் அதுக்கப்புறம் செட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்போ வந்து நம்ம வந்து என்னோடய ஸ்கிரிப்ட் ரைட்டிங் நோட்ஸு, டைரிஸு அதெல்லாம் வச்சு அந்த கார்னரில் வச்சுருக்கேன். இது டைரி இருந்தால் போதுமா? எழுதுறதுக்கு பென் வேணும்ல, அதான் பென் ஸ்டாண்டு. இப்போ வந்து பென் ஸ்டாண்டு ஒரு ஓரமாக வச்சுச்சு. இது நானே செஞ்சது. சும்மா கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் வந்து இந்த சைடில் நம்ம எக்ஸ்டென்ஷன் பாக்ஸை மாட்டிக்கலாம். இதோட ஒயர் ஆர்கனைஸ் பண்ணுறது நம்ம கடைசியாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஆர்கனைஸ் பண்ணிட்டு அவுட்புட் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து எல்லாம் கொச்சனே இருக்குது, அதான் பார்த்துக்கலாம். அப்புறம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இப்போ வந்து நான் வந்து இந்த பேக்ரவுண்ட் டல்லாக இருக்கிறதுக்காக ஒரு லைட் எடுத்திருக்கேன். அதோட யூஎஸ்பி ஹெட்டோட நான் கனெக்ட் பண்ணி செஞ்சுருக்கேன். நானே செஞ்சது தான் இது. இதுக்கான வீடியோ நம்ம சேனலில் வந்து இதுக்கான வீடியோ நான் வந்து வேணும்னா சொல்லுங்கள், நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். அப்புறம் வந்து அந்த இதில் அந்த பின்னாடி நம்ம வந்து லேப்டாப் பின்னாடி வச்சோம்னா ஒரு பேக்ரவுண்ட் லைட்டாக ஆக்ட் ஆகும். அதனால் நம்ம லேப்டாப்போட பின்னாடி வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த பென் ஸ்டாண்டுக்கு பின்னாடி நம்ம வந்து அந்த ஒயரை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் டேரெக்டாக ப்ளக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதை தான் இவ்வளோ நேரமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து ப்ளக் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ளக் பண்ணியாச்சு. அங்கே காட்டுற மாதிரி இருக்கும். அந்த ஒயர் கொச்சம் தான் இருக்கும். நான் கடைசியாக செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கடைசியாக எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா,
இப்போ வந்து நம்ம அடாப்டர், அதாவது லேப்டாப்போட சார்ஜிங் அடாப்டரையும் சேர்த்து இது கூட செட் பண்ணிக்கலாம். அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இருக்கா, இங்கேருந்து நம்ம சார்ஜும் போட்டுக்கலாம், லைட்டையும் ஆன் பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால் நம்ம வந்து அடாப்டரையும் செட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம அடாப்டரை ப்ளக் பண்ணிக்கலாம். அந்த அடாப்டரையும் நான் வந்து சேர்த்து அந்த எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ்லாம் டைப் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், டேக் போட்டிருப்பேன். இதை வந்து அதேமாரி லேப்டாப் பின்னாடி மறைச்சிட்டோம்னா நமக்கு வந்து அது இருக்கிறது அவ்வளோவா தெரியாது. அதனால லேப்டாப் பின்னாடி நான் மறைச்சிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம லேப்டாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆன் ஆயிடுச்சு லேப்டாப். ஓகேங்களா? இவ்வளோதான் நம்ம செட்டப்பு கைஸ். பார்த்தீங்கன்னா புரியும். இங்கே வந்து அடாப்டர் இப்போ நம்ம ப்ளக் பண்ணிட்டு அவுட்புட் பார்க்கலாம். லைட் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வியர்டான லுக்கு தருதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஆனால் கேமராவில் பார்க்கும்போது அப்படி, நேரில் பார்த்தா கொஞ்சம் நேரில் நல்லா தான் கைஸ் இருக்கு. ஆனால் வந்து இது வந்து ஒயிட் லைட், யூவி லைட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லைட்டு தான் கிடச்சிச்சு எனக்கு, அதனால செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து கலர் லைட்ஸு, ஆர்ஜிபி லைட்ஸு, ஒரு ஆர்ஜிபி லைட்டு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த செட்டப்பை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பேசிக் ஐடியா தான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த செட்டப்பை வந்து செட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா? இதை நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நவுத்தி வச்சுக்கலாம். நவுத்தி வச்சாலும் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வந்து லைட் வந்து கம்மியாக இருக்குது பார்த்துக்கோங்க. இதேமாரி இந்த கார்னரில், அதாவது நம்ம ஸ்டேஷனரி செட் பண்ணியிருக்கோம்ல, அந்த கார்னரில் நான் இப்போ ஒரு லைட் செட் பண்ணியிருக்கேன். அது வந்து கிஃப்டாக வந்த ஒரு லைட்டு, அதாவது லேம்ப்புன்னு சொல்லலாம். அந்த லேம்பை வந்து நான் வந்து கூட செட் பண்ணியிருப்பேன். நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த லைட்டுக்கு பின்னாடி ஒரு லேம்ப் இருக்கும். அது வந்து டச் கண்ட்ரோல் வருது. ஓகே கைஸ்.